ஹலோ நம்ம வந்து பார்த்த மாட்டா சரி நம்ம வந்து பார்த்த மாட்டோம்னா இது யாராக இருக்கலாம் அவரை ஸ்பான்சர் பண்ணணும். ஓகே என்ன 200 கொஞ்சம் மாகன்றது பாட்டி வைக்கிறதுக்கு எவ்வளவு தாக்கியா ஓகே அப்போ வந்து நைட்டுக்கு சாப்பாடு தேங்காய் சம்பல் ரொட்டி ரெட்டி. ஓகே அவங்க 4 வார்த்தை கதைப்பாங்க. என்ன பண்ற அது நம்ம இவர் தெரிஞ்சவன சத்தம்லாம் காது. என்ன பண்ற சாப்பிட்டியா தூக்குறியா செல்லக்குட்டி செல்லக்குட்டி அம்மா 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 கல்யாணம் கட்டி 2ஆவது அவள் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. இவனால என்ன தாங்க நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன். செகண்ட் லெவல்ல தோத்தோம். பாட்டா பாரு நானும் தெரிஞ்சேன். ஓவர்டேக் பண்ணி போறல சிங்கம் போடல. என்ன மதிக்காத கார்ல நான் நித்தாடி ஏற மாட்டேன்டா. சரி வசில வந்துருவா வசில மூச்சு வாங்கு. இது நடந்ததுக்கு அதுல பாட்டு படிச்சதுக்கு அந்த மூச்சு வாங்குது. இதுக்கே உனக்கு மூச்சு வாங்குண்டா. வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டியிருக்கு எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. அப்ப எவ்வளவுக்கு மூச்சு எதை சொல்ற நீ வேலை செஞ்சு பழகு. இல்ல வாழ்க்கையில அதான் உதவும். அதான் உதவி. நாங்க வேலை செய்யாம நீங்க மட்டும் வேலை செஞ்ச மாதிரி இல்ல இப்ப உங்களை நான் அடிச்சு சொல்றேன். இப்ப நான் அடிச்சு சொல்றேன். நீ வேலை செய்யல வேலை செஞ்சாடா. கம்பெனிக்கு வர வேற வேலையில ஒன்றும் செய்யலையா? நீ பெட்ரோல் ஷெட்ல வேலை செஞ்சிருக்கேன், கராஜில வேலை செஞ்சிருக்கேன், பீடி வேலை செஞ்சிருக்கேன். பாத்தியா நீ வேலை நீ டிக்டாக் வீடியோ நடந்தாரு. நீ இந்த கதைக்கு பிறகு அம்மா புதுச்சு சாப்பிட்றேன். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே இன்னைக்கு வந்து நாங்க எங்க நிக்கிறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் உங்களுக்கு. வந்துட்டு கண்டினியூ வந்து இப்ப கிளீன் வச்சு நிக்கிறோம். பாக்கு கொடுத்துருக்கோம். மழை பெய்யுது. ஓகே இப்போ கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டில் இருந்து கொண்டு கண்டிப்பாக வந்து இப்போ வந்து உதவி திட்டங்கள் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இப்போ புது கிராமங்களுக்குள்ளால வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். புது கிராமங்கள்லாம் கிடையாது, எங்களுக்கு கொஞ்சம் பழைய கிராமங்கள் தான். நம்ம புது படியனில் கூட்டிகிட்டு போகிறதால அவங்களுக்கு கொஞ்சம் புது கிராமங்கள். அந்த புது உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ திருப்புங்கோ. உண்மையில வந்து நாங்கள் அதாவது நல்லா தான் இருக்கு மொழி வந்தா நல்லா தான் இருக்கு மழை பெய்யும். ஆனா என்ன வழியில போயிடலாம் காரம் விட்டுக்கிறாங்க. அதாவது வீடியோ எடுக்க மட்டும் மழை பெய்யுது இல்லை, வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண மழை தெரியும். நீங்க ஒழும்புற டைம் அப்படி காலையில் ஒலிம்பி. ஆனா நான் இனி என்ன செய்ய தெரியுமா, நேரத்துல ஒலிம்பிட்டு உங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். கார் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்த சாப்பிட்டுட்டு ஓடியா வருவேன். அதுக்கப்புறம் அவனை வழி கூட்டுருப்பானே ஒலிம்பி வழி கூட்டு நாங்க எடுத்துட்டு 1.5 மணி 2 மணி கையில வச்சு எடுப்பேன். நான் கையில வச்சுட்டு மைக் ஆட்டி படுத்துறாப்பா சவுண்ட் வராம போனாலும் திரும்ப இருக்கிறது அது சைட்ல பிடிச்சனான்னு வந்து போன் கட் ஆயிட்டுது. இந்த ஸ்டாண்ட் வந்து யாரு ஸ்டாண்ட் பார்த்தா எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணன் காட்டு இவர் ஸ்டிக் தான் காட்டு பூச்சிரு. அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் அவரை ஸ்டிக்கும் வளைந்து நெளிந்து ஓடுகிறது. உங்களுக்கு நீங்க வசதியான ஆக்கள் தான் நீங்க சொல்லிட்டுறா நான் வசதி சொல்லிட்டுறா. என்ன வசதி அங்க மழை பெய்யுது, இங்க மழை பெய்யுது. என்ன ஒண்ணு
உண்மையிலே வந்து நாங்கள் இஞ்ச பக்கம் வரைக்குள்ள மழை பெய்யுதுன்னு சொன்னோம் அடமழைன்னு சொல்லி. ஆனா இப்ப நம்ம அங்கிருந்து இங்க வந்தவர் அங்கேயும் மழை பெய்யுதாண்டா கடமழை அங்க மட்டக்களப்பு. புண்ணியம் செய்தாலும் மழை பெய்யுது, புண்ணியம் செய்தவங்க ஊரை விட்டு போனாலும் மழை பெய்யுது. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இரணமாடு குளம். இரணமாடு இல்லை, இரணமாடு அணைக்கட்டு வீதி. இது அணைக்கட்டு வீதி, அதான் குளம் தாண்டா எல்லாம். குளத்துக்கு சென்று ஒரு பெரிய மீனை பிடித்து நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது என்ன என்று நான் சொல்வது என்று எனக்கே தெரியாது. ஏதோ ஒன்றை நான் உளறிக்கொண்டு இருக்கேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். எங்களுக்கும் புரியவில்லை. ஸோ இப்போ எங்கே வரும் இரணமாடு குளம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து எங்கே அந்த கிளிநொச்சி ஃபீனிக்ஸ் ஹோட்டல் எங்களுக்கு பாட்டி, இன்னைக்கு பாட்டி பாட்டி. ஓகே, இப்போ அதே ரோட்டெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா பஸ் வருது, பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா லாரி வருது. அஜய் ஓய் அப்படி சிவம் நல்ல சுகம். என்ன வந்து பண்ற அம்மா எப்படி இருந்து வரான்னு பாரு. அத்தாடி கவுத்தாட கூத்தாட கவுத்தாட கூத்தாடு அது என்ன கவுத்தாட கூத்தாடையாடா. என்ன ஒரு பாட்டுற என்ன பாடுற படிங்களா? இந்த படி நீ ஒரு பாட்டு. இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான நேரம். மச்சான் டியூன் போடுறா. டியூன் பாரு நீ படிக்கிற. சரி, என்ன பாட்டு படிப்போம்னு யோசி. என்னை பாட சொன்னா நான் என்ன பாடுனா வஞ்சி எனக்கு படியன். என்னோட கோரஸ் படிச்சேன்னா நான் படிப்பேன். நீ படி. தண்ணி விட்டு தேலன்னு சொன்னா ரீ 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 எப்படி பாத்தீங்கன்னா அந்த இது பாட்டு படிச்ச அந்த முடிய கிட்ட லாஸ்ட்ல வரி படிப்பாங்க. அது மாடி மேல மட்டு ராகம் முடிய கிட்ட நான் நல்லா தான்டா படிச்சேன்னா. எஸ்பிவி தெரியும் தானே. எப்ப அவர் செத்ததோட அப்ப செத்தவர் நீங்க சுத்த தமிழ்னே. அவர் இறந்ததுடன் எனது பாய்ஸ் எனது குரல் வளம் மங்கி விட்டது, குன்றி விட்டது. ஆமா, அவன் கடும் தமிழ்காரன்டா. அதுல இருந்து நான் பாட்டு படிக்கிறது இல்ல. அவரை ஞாபகங்கள் தாளாட்டும் ஒரு பாட்டு பாதில் பாட்டா. எனக்கு பாட்டு தெரியாண்டு நீ சும்மா ஜோக்கு சொல்ற, இப்படி ஒழுங்கா படிக்காதண்டு. இத பாக்குறாங்க நினைப்பாங்க நான் பாட்டை படிக்கிறது தெரியாது. என்னன்னு சொன்னா இப்ப பாட்டு உங்களை மாயாக்கள் என்ன போன்ல எரிப்பியல் பாட்டு கேப்பியல் எல்லாதேவியல். இப்ப எனக்கு என்ன அதுக்கெல்லாம் டைம் இல்லடா. விஷயமே பார்த்தா கண் குருடா போய் கண்ணாடி எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு கிடைக்கல. அது எடிட்டிங் எப்ப இருந்து பண்றீங்க? சுமார் 2 வருஷம் 2016 இருந்து என்ன பண்றீங்க? என்ன 2000 பின்னுக்கு தான் சர்டிபிகேட் எடுத்து காட்டியானா கேக்குறாட்டெல்லாம் கொண்டு காட்டுவேனா? நான் எடிட்டர் அவன் சர்டிபிகேட் என்ன சொல்றான் தெரியுமா? கார் புத்தகம் மாதிரி பின்னால பயிலுக்குள்ள அதுதான் சொல்றான் அவனுக்கு. புத்தகம் புத்தகம் புரட்டினான் முன்முகம். அதே அது முகம் உங்களுக்கு ஞாபகம் அவருக்கு. இப்போ இது என்னடா கோயில்? என்ன கோயில்? ஐயோ என்னாச்சு? என்னடா பானை உடைஞ்சிட்டு அடிச்சிருக்கான ஆக்சிடென்ட் நெளிஞ்சு போயிருக்குது. என்னடா ஓண்டா பாலம் செய்யறாங்கடா. இங்கடா மண் சரிடா. இங்க இருக்கு நம்ம அவங்க யாருன்னு தெரியுமா? நம்மளோட தோஸ்துங்க தான். உங்களோட பாய்மில அவன் சுத்தி தர்றாங்க. கூட்டாளி மக்கான் மண் சரிங்கடா பாய். மலையத்துல மட்டும் மண் சரி இல்லை, இரணமாடியில மண் சரி. இங்க இருக்கு வேலி கட்டாவளி விட்டுருந்தா ரோட்டெல்லாம் அங்கே கொண்டு விழுந்திருக்கும் போல குளத்துக்குள்ள. இது கண்ணால்ரா. இது அதே கண்ணால். இந்த இது நல்ல இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்றீங்க. இப்ப செஞ்சு போறாங்க. செஞ்சு போறாங்க. அதுதான் முடியும் தருணம் வந்து விட்டது. புளியலோண்டு ஓடுவோமா வராங்கி அப்படிதான் பாக்க. அப்புறம் இந்த படத்துல விஜய் போற மாதிரி தின்னா தின்னா சல் 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 அதுல போற மாதிரி போறவர் டைவடி பண்ண. இப்போ இந்த இடத்த
பாப்பா இது இதான் காசியப்ப மண்ணம் கட்டி நேரம் நம்மடு காசியப்பன் கட்டினது இதான் இந்த பக்கம் எப்படி அங்கால இதான நடக்க போகுது அப்ப இப்படி கல் பதிச்சு போட்டுறா ஸ்லோப்மா அடிக்க போறாங்க ஸ்லோப் அப்ப தண்ணி இந்த இதால தண்ணி ஃபில் ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்படி இறங்கி அங்க போகும். நீ இங்க இதுல இருந்து அங்க பிரதட்சணம் பண்ணி குளிக்கலாம் முடியும் அதுக்காக வேண்டி தான் இது நான் முதல்ல இருக்கேன் அதுக்கு அங்க பிரதட்சணம் பண்ண தெரியுமா? அது சரி அது என்னது கோயிலா அது கோயில் சிலையை காணும் நீ நில்ல தஞ்சாவூர் சிலை நடுவில் தஞ்சாவூர் எப்படி அதான் கோயில் கும்பிடு 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 அஞ்சோரா கும்பிடு கும்பிடு அது மெயின் அங்க இருக்குடா. ஓ சப்பு இப்ப நம்ம எங்க ஓபன் பண்ணி சொன்னா ஒன்ன போல சப்பு சரி இங்கால பார்த்தா வடக்கு இங்கால பார்த்தா கிழக்கு அதான்டா மெயின் வான் கதவு அதான்டா. என்ன அடி அடி பாக்க ஏதோ ஒரு மண்டை மாதிரி ஒன்று தெரிஞ்சு பார்த்தேன்னா யாரோ யாரோ அறிவா இது என்ன மரம் தெரியுமாடா? கூலாம் பழம். கூலாம் பழம் இல்ல கூலாம் மரம். பழம் சொன்னா தொங்கும். என்னடா எவ்வளவு தண்ணி கட்டுக்குள்ள குளிக்காதாக்கள் குளிச்சு கொள்ளுங்க. அதான்டா தண்ணி வலி அதுக்குள்ளே அதுக்கு டேய் நீ ஸ்விமிங் பண்றேன்னா தான் இருக்கு அதுக்குள்ள ஒளிடா நல்லா இருக்கு. நான் காலையில குளிக்கிட்டு வந்தேன். அது கொண்டு அது அவன் வெள்ளையாகிறதுக்கு கொண்ட கிரீமே போதுமேடா அவனுக்கு. இப்ப பார் ஒன்றையில கிரீம் குறையும். நீ வேண்டி வச்சு கிரீமே போட்டுருவேன் வெள்ளையான்னு பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா போன வருஷம் எப்படி இருந்தது அப்படி இருக்கு அப்படியே தான் இருக்கு அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு போனாச்சு அப்படி இருந்தா அப்படிதான் இருக்கு. இப்ப வேற பழையப்பட்டி தவிலே தவிலே போன வருஷம் நாங்க வந்தாங்க ஆனா வீடியோ எடுக்கல ஏன்னா அந்த எல்லா பேரும் சுற்றுலாத்தலம் ஆனது கொஞ்ச நாள் சொல்லு இங்க ஒரு எல்லாம் குளம் பத்தி பெரியடா அவ்வளவு தண்ணி கொஞ்சம் ஏத்தி இறங்கத்தான் ஆகணும். வா அது டிக்டாக்டா எல்லாம் சரி சொல்ல வந்த ஒரு பார்ட்னர் காணல எங்காச்சும் ஒரு மூலையில இருப்பார் என்ன வந்து அத கேட்க கூடாது. அதே நீ கேக்குற என்ன அதெல்லாம் கேட்க கூடாது. நீங்க தானே சொன்னீங்க ஒரு மூலையில இருப்பாருன்றதாங்க. அதான் மூலையில கிடப்பாருன்னா சொன்னேன். என்ன செஞ்சு கொண்டுன்ற கேள்வி எதுக்கு உனக்கு சொல்லு எதுக்கு எதுக்கு அதுக்கு இதுக்கு அதுக்கு டேய் இது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. திவானு பாரு அவன் அந்த கேள்வி கேட்டவன் என்ன கேள்வி என்ன செஞ்சு கொண்டிருக்காரு மூலையிலண்டு. நீ அந்த மூலையில இருக்காரு நடு ரோட்ல நடு ரோட்ல அவன் கிடக்கானடா எங்கேயாச்சும் மூலையில கிடக்கான ஒழுங்கா போக சொல்லு கேமராமேன். நீ கதையை மாத்தாது அவன் எங்கேயாச்சும் ஒரு மூலையில கிடப்பான்னு சொன்னான். அது சரியா மூலையில கிடப்பான் மூலையில கிடப்பான்றதுக்காக என்ன பொருளோ இருப்பான்னு சொல்லணும் கிடப்பான்னு சொல்லுங்க. நல்லா கிடக்கு அங்க கிடக்கு இங்க கிடக்கு அவன் அங்க கிடக்கான்லாம் சொல்றலையோ அவன் சொல்றாக்கள் சொல்றேன் அங்க வாரு சரி அது இங்க இல்லடா இருக்கு அவங்க அந்த கழுது கமரா அங்க திருப்பி கழுத இங்க இருக்கும் போது அங்க கழுது என்ன போது அங்க திருப்பியாடா இல்லாட்டி சொல்லு 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 இல்லாட்டி நான் பீப்பாடா சாப்பிடுறது. பீப்பா பீப்ல பீஃப் பீஃப் பீப் பீப்ன்ற ஒரு எஃபெக்ட் ஐ நோ பாத்தியா இங்கிலீஷ் எல்லாம் கதைக்கிறா என்னது இது இங்கிலீஷ் எல்லாம் பழகிடுச்சு கூட. ஒருத்தர தேடி வந்தோம் காரையும் காணல ஆளையும் காணல நடக்க விட்டு இங்கே 2 வளைஞ்சு 2 வேடிக்கை ஆகாம போல எடுக்க நம்மளை வேலை வாங்குறதே ஒரு வேலையை வச்சிருக்கானுங்க. இல்ல இல்ல வேணாம் நாங்க நீ காரை கண்டுபிடி காரை கண்டுபிடி காரையும் கார் ஓடி வந்த ஆளையும் கண்டுபிடி அங்க வந்து டிக்டாக் வீடியோ வர்றா 2 பேர் நடந்தாரு நீ தான் தள்ளி தள்ளி என்ன வீடியோ சண்டை வர அளவுக்கு நான் பெரிய என்ன வீடியோ எடுக்க ஒத்துக்கொண்டேன் உன்னோட சண்டை வர அளவுக்கு பெரிய ஆள் உன்னோட சண்டை வர அளவுக்கு பெரிய ஆள் நடந்து வர இல்லைன்னா புது கேமராமேனை கண்டோடனே பழைய கேமரானுக்கு வெட்டுற இல்லைன்னா வெட்டுங்க அதான்டா புதுசா கண்டா பழச மறக்குறன்ற அப்படித்தான்டா இருக்கணும். ஒன்னேலாம் வச்சு என்னடா அதுதான்டா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னே சொல்றேன் 2025 வந்தா
2024 மறப்பீங்களா நீங்க? மறப்பீங்களா ஆனா இல்லையா? அதுல போன நினைவுல மறக்க முடியுமா? நினைவுல அதான் சொல்றேன். நீ ஒண்ணு நான் மறப்பேன், நான் நினைவுல மறக்க மாட்டேன். இந்த கேவலம் மறக்க போ. இந்த அவனை நினைக்கிறேன், அதான்டா. நினைவுல மறக்க மாட்டேன். நீ கேமராமேன், பழைய கேமராமேன். ஆனா ஒண்ணு நான் நினைக்க பழைய மாட்டேன். கேமராமேன் இல்ல, புது கேமராமேன் கடங்களா. உதாரணம் சொல்லிட்டேன் சார். இந்த கதைக்கு பிறகு அம்மா புதுச்சு சாப்பிட்றேன். சாப்பிட்டா சாவு தற்கொலைக்கு முயற்சி செஞ்சுட்டு சொல்லி ஐயோ பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அவனை. எல்லாம் சரி உடுப்பூத்தி ஆயிட்டு அதுக்கு அழுவி எத்தனை மாசமே தெரியாது. அப்படியே என்ன போடுறேன். டேய் சும்மா 2 உடுப்பா ஊத்து வெளுத்து போட்டுறேன். காலையில படுங்கடா, நீங்க பிடிச்சா 3:30 2 மணிக்கு போன காய்ச்சி படுங்க. சுடுதண்ணி ஊத்துறேன் எல்லா பேருக்கு மீனாள் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. படி சொல்லு. இது மூச்சு வாங்குது. இது நடந்ததுக்கு அதுல பாட்டு படிச்சதுக்கு அந்த மூச்சு வாங்குது. இதுக்கே உனக்கு மூச்சு வாங்குண்டா. வாழ்க்கையில என்ன நான் செய்ய வேண்டியிருக்கு, எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. அப்ப எவ்வளவுக்கு மூச்சு எதை சொல்ற இல்ல வேலைகள் எவ்வளவு வேலையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த சும்மா நாங்க வேலை செய்யாத மாதிரி இப்ப நீங்க கலைக்கிறது இருக்கு. நீ வேலை செய்யலன்றா நான் சொல்றேன். நாங்க டேய் நீ வேலை செய்யலன்றா நான் சொல்றேன். நான் மட்டும் இல்ல திவானுவா தான் சொல்றேன். என்ன சொல்றோம்? நீ வேலை செய்யலன்னு அதான்டா மக்களை பாருங்க மக்களே. புதா ஒரு ஆளை காண மட்டும் பிரசாந்தா எல்லாம் பிரசாந்தா தானே. இப்ப புதுசா கண்ணு பழசம் இல்ல. இப்ப என்ன சொல்றான், அவனும் வேலை செய்யதான் இப்பதான் செஞ்சு பழகுறான். அவன் இப்ப செஞ்சு பழகுறான். அதான்டா ஒன்னுட்டே தான் சொல்றேன். நீ வேலை செஞ்சு பழகு. இல்ல இல்ல அதான் வாழ்க்கையில அதான் உதவு. அத உதவு. நாங்க வேலை செய்யாம நீங்க மட்டும் தான் வேலை செஞ்ச மாதிரி இல்ல இல்ல. இப்ப உங்களோட நான் அடிச்சு சொல்றேன். இப்ப நான் அடிச்சு சொல்றேன். நீ வேலை செய்யல. வேலை செய்யல. வேலை செஞ்சாடா நீ செய்யல. அதான் சொல்றேன். அப்ப இது வரைக்கும் உங்க கம்பெனிக்கு நான் ஒரு வேலையுமே செய்யல. கொம்பனி ஏண்டா நீ சொல்றா? கொம்பனி சொல்லல. நீ வேலை செய்யல. வேலை செய்யல. வேலை செய்யல. நீ சொல்லு உண்மையா இல்ல? நீ இல்ல வேலை செய்யலையோ? நான் வேலை செஞ்சேனா? வேலை செஞ்சோனா? கதையோட சொல்ல நீ சொல்லு. வேலை செஞ்சிருக்கான். நம்மகிட்ட சொல்லு. நம்மகிட்ட மறைஞ்சிருக்கான். என்ன நான் கொம்பனிக்கு வேலை செஞ்சேன்னு சொல்லியிருக்கேன். சரியோ கொம்பனிக்கு இல்ல. கொம்பனிக்கு வர அப்ப நீங்க என்ன வேலையை சொல்றேன்னு சொல்லுங்க. நான் செஞ்சதா இல்லையான்னு சொல்றேன். கொம்பனிக்கு வர வேற வேலைகள் ஒன்றும் செய்யலையா? நீ பெட்ரோல் ஷெட்ல வேலை செஞ்சிருக்கேன், கராஜில வேலை செஞ்சிருக்கேன், பீடி கம்பெனியில வேலை செஞ்சிருக்கேன். தனி வேலை தனி அதுல என்னடா ஒழுக்கம்? நம்ம கால கஷ்டத்துக்கு நம்ம எங்கனாலும் வேலை செய்யலாம். ஆனா நம்ம ஒழுக்கமா இருந்தா சரிதானே? சரிதான். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். விழுப்பம் ஒழுக்கத்திலும் மோங்கப்படும். என்ன பீடி கம்பெனியில மர சும்மா என்ன பீடிக்கு நாங்க வேலை செய்யல. அடுத்தது என்ன பிரச்சனை சொன்னா நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. ஆனா அந்த 2 பேர் இப்பயும் மறக்க மாட்டேன். யாழ்ப்பாணத்துக்கு வாடா, நல்ல கம்பெனில நல்ல வேலை இருக்கேன்னு கோல் பண்ணி கூப்பிட்டானுங்க. வந்து 3 மாசம் வரைக்கும் வச்சு செஞ்சானுங்க. எல்லாம் சரி மழை இது ஓடுங்க விழப்போறான். நம்ம இதுக்கு விளைக்க போறோம் பாருங்களேன். நான் இழைக்கிற மேலே இப்போ ஓடி நான் கொஞ்சம் ஓடல, கொஞ்சம் தூரம் நடந்திருக்கேன். நான் இழைக்கிற மேலே மாப்பேன். என்னவென்று சொல்வதமா வஞ்சியவள் பேரழகை அரைஞ்சிரும். அப்படி சேட்டாடுறான். வா அவனா நீ சார் லிஃப்ட் சார் அந்த சார் 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 லிஃப்ட் சார் 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 எங்க சார் போனீங்க? கொஞ்சம் மீட்டிங் என்ன மீட்டிங்? தெரியும் உங்கள்கிட்ட மீட்டிங். அது தவிர நான் சொல்லி நான் சொல்லல. வீடியோ பாரு என்ன அவனை சொல்லியிருக்கான். நான் சொல்லல அவன் தான் சொல்லியிருக்கான். அவரு நம்ம இவ்வளவு நாளா நினைச்சு நம்ம வேலை செய்யலன்றோ. ஆனா அவன் வேலை செஞ்சிருக்கான். இப்பதான் உண்மையில சொன்னவன். அவன் வேலை செஞ்சிருக்கானா? அப்படி வேலை நீ இவ்வளவு நினைச்சு நீ அவன் வேலை செய்யலன்னு சொல்லி அந்த வேலையை தானே சொல்றேன். இவனே தெரியல பாட்சா பாரு நானும் தெரிஞ்சேன். அவன் ஓட்டேக் பண்ணி போறல, சிக்க போடல. என்ன மதிக்காத கார்ல நான் நித்தாடி ஏற மாட்டேன்டா. சரி வசில வந்துருவா. வசில என்னடா ஒண்ணு நம்மகிட்ட இப்ப செஞ்சிருக்கான். பாத்தியா மறைச்சிருக்கான் அவ்வளவு நாளா நம்மகிட்ட. கொம்மணிக்காக மறைச்சிருக்கான் அவ்வளவு நாளா. உண்மையா பார்த்த எப்படி உண்மை எடுத்தோட நாங்கெல்லாம் ஆடுறா.
எப்படி இன்னும் நீ எடுத்து சொன்ன ஏரியாடா வேலை செஞ்சிருக்கான். இப்ப ஒரு கூட தெரியாம சொல்லிட்டாரு அவரு. அப்ப இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களோட கம்பெனிக்கான ஒரு வேலை செஞ்சல வட்டி ஏத்துறேன்னு இல்ல இது வரைக்கும் நீ வேலையை செய்யலன்னா நினைச்சு அப்படிதான் அவனு நம்பினவன். இப்ப அந்த நீ வேலை செஞ்சிருக்கான். நீ கம்பெனிக்காக வேலை செய்ய சொல்றது இல்ல அவருக்காக வேலை செய்ய சொல்றது? ரெண்டுக்காக தான் 2 மேல செஞ்சிருக்கான்றான். ஆனா துரோகம் செஞ்சு விட்டானே. துரோகம் புது கேமராமேன கண்ணோனே பழைய கேமராமேன வெறுக்கானேன்றான். நீ நட நான் டிக்டாக் வீடியோ நான் அதுக்கு தான் அவனு நான் 2025 வந்தா 2024 மறப்பா நீ என்றேன் சொன்னா கேக்குறான்ல அவன். பழசை மறக்குறதான் இதுரா. எவ்வளவு எல்லாம் மறக்கிறான் ப்ரோ. இதெல்லாம் பெரிய விஷயம். அதானே எவ்வளவு நம்ம மறந்துட்டு நாங்க எப்படி எல்லாம் தெரியல வாழ்றோம் ப்ரோ. இப்ப ஒரு மேஜிக் வைப்போம். இப்ப இதுல இருக்கிற கல்யாணம் கட்டிட்டு இப்ப நம்ம இல்ல யாரோ ஒரு ஆள் கல்யாணம் கட்டிட்டு சரியோ என்ன இல்ல உங்க மூடியில ஒரு ஆள் கல்யாணம் கட்டிட்டு நீ கேட்டல இப்ப நான் பெருக்கின் தானே. பெரிஜின் கடைசி வரைக்கும் மொரட்டு வரிச்சு. அது என்ன பார்த்து சொல்ற நீ? ஒன்னும் பார்த்து இந்த கதை கேட்டா பழசி கதைக்கு கல்யாணம் கட்டித்தா சரியோ சில பேர் அம்மா மறந்துடுவாங்க. அம்மா விடு ஃப்ரெண்ட் பாடி இப்ப எத்தனை வருஷம் கூடி வந்து இப்ப நான் எத்தனை வருஷம் உங்களோட வளர்றேன். சரி அதை விட்டது உங்களுக்கு வந்து வைஃப் தான் முக்கியம் எடுத்து போவேன். வைஃப் புதுசு அதுக்காக பழச நான் வேணும் சொல்லி புதுசை விட்டு கொடுக்கலாமா? எது எது முக்கியமோ அதுக்கு தாண்டா அன்றைக்கு பாட்டு வரையும் எழுதிருக்காங்க. பாதியில் வந்த பொண்ண நம்பி ஆதியில் வளர்ந்த நட்ப விட்ட சேதிய போல கிழிச்சு புட்டா தேவதை அவளை நம்பி கேட்ட தோல் மட்டும் மெல்ல என்ன கவுத்து புட்டா மெல்ல என்ன நான் சொன்னேன். அவ போறாளே போறா. எங்க போறா? இந்த பொடியும் கூட எல்லா உபயில ஏறலாம் போல யாருக்கு தெரியும். இதுக்கு அந்த பொண்ணுங்களை நம்ப கூட காதலிக்கணும் தெரியுமா? காதலிச்சு வந்து காதலிக்காதே காதலிச்சு பார்க்கணும். அது ஒரு ஃபீல். காதலிச்சு கடைசியில கைது செகண்ட் லெவல தோத்தோம். அவன் இன்னும் ஜெயிக்கான். ஸ்டேட் லெவல்ல தோத்தோம். டேய் அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ள பாக்குறவங்களுக்கு என்ன சொல்றேன், லவ் பண்ணுங்க, தோல்வியை சந்திங்க, தோல்வியை சந்திங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பின்னாடி காத்துக்கொண்டு அதுக்காக லவ் சமாளிச்சுக்க பெரிய வெற்றியா? நான் நேற்று பார்த்தேன் அந்த வீடியோவாக்குள்ள எல்லாரும் கணவன் டார்ச்சர் தாங்க முடியலன்னு சொல்லிதான் வீடியோ வாங்க. இதுல அவ எனக்கு சாடிக்காள், அவளை எனக்கு சமைச்சு கொடுக்கா இல்ல, அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆண்டு நேற்று இந்தியாவில ஆர்ப்பாட்டம் நடத்தியாங்க. ஆண்கள் தினத்தண்டை இப்படி கொடுமைகளும் இருக்கு, யோசிச்சு பாரு. ஆண்கள் அடக்குமுறை. ஆனா அதை ஒருத்தரும் கணக்குல எடுக்க மாட்டாங்க. இதே ஒரு பொம்பளை புள்ள கத்திரிக்க சரி இந்த பொடிய நெல் இப்படித்தான் நெல்லுக்கு என்ன செய்யலாம் பிரஜான் மாதிரியாக தான் அதெல்லாம் சரி என்ன மாதிரியாக்களே இப்படிதான் நான் கல்யாணம் கண்ணு சொன்னா அந்த போட்டை என்ன போட்டு படுத்துவாரு என்ன வாட தெரியும் அப்பா இப்படிய நான் கல்யாணம் கட்டி 2ஆவது அவள் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. கொடுக்க மாட்டேன். எனக்கே இப்ப என்னன்னு சொல்ற என்னதுலயோ இதுல முத்தெடுக்கிற மாதிரி தான் கல்யாணம் நடக்கும். அப்படி இருக்கிறவள எப்படி நான் 2 நாள் டிவைஸ் கொடுக்குறது? அப்ப 3ஆவது கடைசி ஒரு காத்து கொண்டு இருக்காண்டு மரண மீட்டிங் வரைக்கும். அதான் சார் என்னோட லைஃப். அதான் டே சார். அதான் டே சார் என்னோட லைஃப். என்னோட வரல இங்கிலீஷ் இந்த டைம்ல இருந்து வார்த்தை அவட்டக்கள் நல்லா வரும். இவ்வளவு அர்த்தம் காய்ச்சது இங்கிலீஷ்ல வாக்கல். டேய் பீப்புக்கு என்னடா ஆகணும்? பீப்புக்கு என்ன பீஃப் என்னோட சொன்னான்டா. சொல்றாடே திரும்ப சொல்றாடே. டைம்ல ஒரு தரம் சொன்னா 100 தரம் சொன்ன மாதிரி அதான் ஒரு வாட்டி சொல்லுவாரு. கட் பண்ணி திருப்பி நீயே போட்டுக்கோ. எடிட்டிங்ல பாத்துக்கணும். எடிட்டர் தான் பாத்துக்கணும். இப்ப நீங்க பார்க்க போறது பிரசாந்த் லீலே. பீப்பாடா சாப்பிடுறது. பீப்பா ஒரு லீலே எல்லாம் பார்த்தா நீங்க தூங்க மாட்டேன். நீங்க பூரா பயிற்சி எடுத்து பாப்பீங்க. அது எப்படி? அத ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி போடணும். நான் காலையில இருந்து மாலை வரை இப்ப கொஞ்சம் இது மாறி இப்ப கொஞ்சம் நில இது கொஞ்சம் கூட மாறி
டேய் பாதி டைம் அவனோட இருக்கான். அந்த பயத்துல நான் தனியா போய் அந்த ரூம்ல கட்டில தூங்கணும். ஓ நீங்க வாங்கலையோ காலையில உடுப்பாயம் பண்ண அந்த ரூம்குள்ள அந்த ரூம்குள்ள எடுக்காடா கட்டில. அது காலையில டியூட்டி ஆகணும். இல்ல கட்டில படுத்து பழகுறான ஏரியாவும். தினசரி 3 நேரம் குளிச்ச வரவே 3 நேரம் ஒரு கதைச்சே ஆகணும். இல்லைன்னா தெரியும். காலை மதியம் காலை 6 மணி பிக் பாஸ். எங்க போறோம் என்ன நேரம் சொல்லணும். அப்புறம் மதியம் 12 மணி என்ன சாப்பிட்டோம் என்ன நேரம் சொல்லணும். இரவு 8 மணி 8 மணி தொடங்க நீ காலை அதிகாலை 3 மணி வரை. அதன் டியூட்டி பார்த்தா 3 மணிக்கு தான் நித்திரம் ஒன்றுல ஒரு எவ்வளவு கஷ்டம். அதாலதான் நான் கேட்டேன். நான் நீ வேலை செஞ்சான் ஆனா அவன் சொல்றான் அவன் வேலை செஞ்சன்ற ஓவர் டைம். இப்படி ஆனா உண்மையா அந்த லவ் பண்ணி அதுல வந்தது அந்த அவர்ஸ் டைம் பார்த்து காசு கொடுக்குறேன்டா பிரசாந்த் ஒரு பெரிய காசு டஜாலி தனி நாடு வாங்குறான். ஒரு ஆளோட டியூட்டி வாங்குறேன். நீங்க நிறைய பேரோட டியூட்டி வாங்குறீங்க. உங்களுக்கு இப்ப எல்லா காசும் இருக்கும். நிறைய பேருக்கான சொல்யூஷன் சொல்றேன். 8 ஹவருக்கு ஒருத்தன் வேலை செஞ்சா அவனுக்கு வர சம்பளம் வந்து பெர்மனன்ட் சம்பளம் ஒரே என்று நிறைய கம்பெனில மாறி மாறி அதுதான் சம்பளம் கூட. அதான்டா அவர் அந்த கஸ்டமர் காரமா என்ன இந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க நைட்ல அவருக்கு போன் பண்ணி சொல்யூஷன் கேக்குறேன். அவர் சொல்யூஷன் சொல்லுவாரு. அவரே சொல்யூஷன் சொல்றேன். சரி நீ அப்படி ஒரு ஒரு புள்ள எடுத்து கேட்டு என்ன சொல்லி என்ன சொல்யூஷன் வாழ்க்கைக்கான அட்வைஸ் என்ன சொல்யூஷன் கேட்டிருப்பாங்க. நீ சொல்லு. நீ அப்ப என்ன கதைக்கா நைட்ல நீ என்ன கதைக்கா நைட் அவனை தூங்க விட மாமன் வந்து என்ன பண்ணுறான். யாரு 12 மணிக்கு இவன் வந்து சொல்றான் டேய் பக்கத்துல இருந்த கசி ஊசின்றான் நினைத்திரையும் வருது இல்ல. அப்ப என் சவுண்ட 100ல வச்சு கேட்டு பார்த்தேன் முர்றா இல்லி. இல்ல காதலிச்சாடா அது ஒரு தனியா கதைக்குது தெரியும். காதலிக்காம என்னன்ற அந்த போன் கைக்கு என்ன டேய் விடுங்கடா விடுங்கடா டேய் காதலிக்காம கைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மோதே காட்டு டேய் இப்ப டேய் பெஸ்டியா ஃப்ரெண்டுக்கு மேல லவருக்கு கீழ நம்மளுக்கு நாம கதைக்கலன்னு சொல்ல மாட்டேன். உங்கள நான் போய்லாம் சொல்ல மாட்டேன். கதைக்கிறதா சொல்லு கதைப்ப நான் ஷாலி அம்மா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வீட்டே ஓ மை காட் ரிவர்ஸ் போங்கடா. என்ன ரிவேஷ் போய் இந்த மக்கள் பல்வேறு வாணிபம் போகுறா. இப்ப யாரோ சொன்னவன் ஒருத்தன் நான் கதைக்கிறான். இப்ப ரிவேஷ் போய் அந்த கமலா கொஞ்சம் பிடிச்சு காட்டுங்க. ரிவேஷ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சொல்றா என்னன்றா என்னது சொல்லு. என்னது அதாவது லவ் பண்ணாம கதைக்கிறேன்னு என்ன கதைப்பீங்க. லவ் பண்ணாம கதைக்கிறேன் லவ்வர் தான்டா. லவ்வர்ன்றாக தான் என்ன வைப்பாங்க செல்லக்குட்டி. சரி லவ் பண்றாங்க என்ன அவங்க 4 வார்த்தை கதைப்பாங்க. என்ன பண்ற அது நம்ம இவர் தெரிஞ்சவனோ சத்தம்லங்க. அது என்ன பண்ற சாப்பிட்டியா தூக்குறியா தூங்கலையா செல்லக்குட்டி அம்மா ஃப்ரெண்டோட எப்படி கிடைக்கிறது. ஃப்ரெண்டோட நம்ம இப்ப நீ அங்க நின்றா நெஞ்சலங்க ஐடி எப்படி இருக்க என்ன போன் நாங்க எடுத்தாதான் போன் பண்ணல. நம்ம சொன்னா நீங்க விஷயமே அதான் நாங்க எடுக்கலன்னு அவங்க சொல்லுவாங்க. நம்மள தெரியும் எத்தனை நேரம் உருட்டி விட்டு கிடக்காங்க. நம்மள இப்படிதான் நம்மள உருட்டுறேன்னு தெரியும். அப்ப புள்ள இன்டர்நெட் இருந்தோட போன் எடுக்காது இல்ல இத பார்த்து சொல்லுவாங்க. நீ எனக்கு தான் நீங்க ஒரு ஆள் தான். நான் நிறைய அந்த உள்ள நினைக்கட்டா அடுத்த உள்ள நினைக்கும் அவன் நம்மளோட தான் சொல்றான். அடுத்த உள்ள நினைக்கும் அவன் நம்மளோட தான் சொல்றான். அது நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் அதுல புறன்படியினோட பொடியினோட எங்க இருக்கிறேன். பொம்பளை பிள்ளைகிட்ட மட்டும் பொடியினோட எங்க இருப்பேன். அப்ப நீங்க எல்லாம் அவளே இல்லாடா அவனே இல்லாடா. வேற நம்பரை நாங்க தாரோம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னா நீங்க நைட் 10 மணிக்கு மேல 075 1 2 3 4 5 6 7 7 வரைக்கும் நம்பர் வேணும். 7 5 10 சரி அடிங்க எனி நேரம். டேய் அப்படி ஒரு நம்பர் சொல்லி சம்டைம் இருக்கலாம். அமரம் படத்துல நடந்த சம்பவம் தம்பி நஷ்ட வழக்கடி தம்பி இப்படிதான் ஒரு நம்பர் கேட்டோம். சரியா நான் 075 அடிச்சு விட்டு 7 இருந்து 1 வரைக்கும் அடிச்சு கொண்டு விட்டுதான். அவன் வாட்ஸ்அப்ல மேட்ச் போட போயிருக்கேன். அதுல ஒரு 4 ப்ரொஃபைல் காட்டுறீங்க. அமரம் படத்துல இப்ப நஷ்ட ஈடு கேட்டிருக்கான். அதபடி 1.5 லட்சம் அப்படியா என்னட்ட கேட்டா என்னட்ட கோடி கட்டி தான் கொடுக்க. இப்ப பிரசாந்தர கதைக்கு வரும். பிரசாந்த் என்ன கதைக்கிறான். நாங்க எங்கட
எக்ஸ்பீரியன்ஸை நாங்க பார்த்து கொண்டோம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து கொள்ளுங்க. நீங்க என்ன ஆரோடையோ ஓடுனாலோடையோ எவ்வளோடையோ நான் யாரோட அவர் ஆரோட நீங்க அவங்களோட அவளோட நானோட அதுக்கு பின்னால நம்மோட இதை தேடி நானோட ஆனா இத பாக்குறவங்க எல்லா பருவோட கூட்டுன கதவையும் திரும்ப கூட்ட போய் இல்ல எப்ப ஒரே மாதிரி தானே நம்ம வீடியோ எடுக்கும் டிஃபரெண்ட் இந்த தரமாச்சு கொஞ்சம் வித்தியாசம் மாடு போடு இது ரெண்டு ஐடியா இல்ல இந்த கொண்டு வர குரம் கொண்டு கொஞ்சம் ஐடியா தான் உண்ணாவ மாட்டேன் ஏன் தெரியும் அவன் அந்த கேட்ல வச்சு இறங்கிருந்தானா நம்ம வரக்குள்ளே அந்த வீடியோ எடுத்து வந்துக்கிறான் அவன் சேஃபா வந்து இங்க இறங்கி மலைக்குள்ள இங்க நின்றுது ஒன்னு திரும்ப போய் தர கூட எந்திரிக்கான் இது என்ன நான் இறங்கி வீடு எடுக்கும் போது மலைக்குள்ள நினைச்சு வீடு எடுத்து இப்ப குடையில போய் எடுத்து வந்தீங்க பாரு அப்ப உங்களுக்கு மூளை எனக்கு மூளை ஐயோ சரி உன்ன கூட வச்சுக்கல எங்களுக்கு இல்ல சத்தம் போடாம லெஜெண்ட் கூட கைக்க மாட்டாங்க நீ லெஜெண்ட் என்னையோட லெஜெண்ட் பிரசாந்த் நான் தான் கொண்டு போய் இங்க பார்த்தானே கதைக்கு இப்ப வைக்க மாட்டாரு அவரு லெஜெண்ட் எல்லாம் இப்ப வைக்க மாட்டாரு அந்த நைட்டு 10 மணில இருந்து முடிய 4:30 எங்கேயாவது பாரு நம்ம வந்து பார்த்த மாட்டா சரி நம்ம வந்து பார்த்த மாட்டோம்னா இது யாராக இருக்கலாம் கண்டுபிடிக்க யாருன்னு கமாண்ட்ல சொல்லிட்டு போறேன் சொத்தை டெங்குன்னு போட 5 ஆண்டா மழை வந்து குழப்பிருக்கா சரி ஓகே நாங்கள் இப்ப தங்கி நிற்கிற வீட்டை வந்துட்டோம் என்னடா மழை டைம்ல வந்து வெளியில போயிடலாம் இருக்கு காரெல்லாம் போறேன் என்ன இறங்கி நம்மளுக்கு தொண்டர் அவன் சொல்றேன் சொல்லி அதான் பிரச்சனை என்ன பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு காய்ச்சல் வராது எனக்கு டக்குனு வரும் வந்து இறங்குறேன் சேஃபா இருக்கிறேன் அப்படி இல்லை அப்படிதான் சரி ஓகே அப்போ வந்து நாங்கள் அந்த இறங்கி போயிடலான்ற ஒரு காரணத்தால வந்து நாங்கள் இப்போ வீட்டை வந்து அலைஞ்சி வந்திருக்கோம் மலைக்கு ரொட்டி அடிக்கணும்னு சொல்லி ஒருத்தன் பிளான் பண்ணணும் அவன்கிட்ட காசு இல்லை மாவண்டி தாடான்டா சிரிக்கிறான் ரொட்டி அடிப்போம் பாரு இல்லை அவரை ஸ்பான்சர் பண்ணணும் ஓகே ரொட்டி என்ன 200 ரூபாய் கொஞ்சம் மாவுன்றது பாட்டி வைக்கிறது எவ்வளவு காஸ்ட்லியா ஓகே அப்போ வந்து நைட்டுக்கு சாப்பாடு தேங்காய் சம்பல் ரொட்டி ஓகே அமுக டுமுகள் அமால் டுமால்